ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இன்றைக்கு இந்த வீடியோவில் த சென்னை மொபைல்ஸ் வழங்கியுள்ள வேலை வாய்ப்புகளை பற்றி காண்போம். இது எக்ஸ்ட்ரிகேட் தமிழ் யூடியூப் சேனல். இந்த நிறுவனத்தில் ரீட்டெயில் துறையில் சேல்ஸ் பதவிக்கு ஆட்களை தேர்வு செய்கிறார்கள். சேல்ஸ் அசோசியேட் ஆக பணி செய்வது தான் உங்களது வேலையாகும். ஸ்டோரைக்குள் சேல்ஸ் டிரைவ் செய்து ரெவென்யூ இன்க்ரீஸ் செய்தல், கஸ்டமர்ஸ்களுக்கு ப்ராடக்ட் செலக்ஷனில் ஹெல்ப் செய்தல், ப்ராடக்ட் டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் செய்து கிளியர் நாலேஜ் கொடுத்தல், சேல்ஸ் டார்கெட்ஸ் அச்சீவ் செய்தல் மற்றும் எக்ஸலண்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஷூர் செய்வது தான் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ரோல் மெயின்லி ரெவென்யூ ஜெனரேஷன், கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் மற்றும் ரீட்டெயில் சேல்ஸ் ஆபரேஷன்ஸ் மீது ஃபோக்கஸ் ஆக இருக்கும். மொத்தமாக 100 காலியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலை நியமன இடம் கோயம்புத்தூர். இது ஒரு ரெகுலர் வகை வேலையாகும். இந்த வேலைக்கு ஆண்கள், பெண்கள் என அனைவரும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். HSC படித்தவர்கள் அல்லது அதற்கு மேல் படித்தவர்கள் எல்லோரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் எல்லோரும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். ரீட்டெயில், மொபைல், எலக்ட்ரானிக்ஸ், சேல்ஸ் போன்றவற்றில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லது. ஆனால் அது கம்பல்சரி கிடையாது. இந்த வேலைக்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் திறன் தேவை. 20 வயது முதல் 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் வரை எல்லோரும் இந்த வேலைக்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம். சேல்ஸ் வேலையின் மாத ஊதியம் 15,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை வழங்கப்படவுள்ளது. ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்: ரீட்டெயில் ஸ்டோர் என்வாயர்மெண்டில் நீண்ட நேரம் நின்று வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஷோரூம் ரிக்வயர்மெண்ட்களுக்கு ஏற்ப ஷிஃப்ட் பேசிஸ் மற்றும் வீக்கெண்டில் வேலை செய்ய வேண்டியிருக்கும். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி மார்ச் 31, 2026. அதற்குள் இந்த வேலைக்கு விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள். இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கு உங்களுக்கு லேட்டஸ்ட் ரெஸ்யூம் தேவை. விண்ணப்பதாரர்கள் வேலைக்கு விண்ணப்பிக்கும் பொழுது எப்போதும் உங்களது லேட்டஸ்ட் ரெஸ்யூம் மட்டுமே பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஆன்லைனில் வேலைக்கு அப்ளை செய்யும் போது ரெஸ்யூம் மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் ஒரு வேலைக்கே ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் செய்வார்கள். அதிலிருந்து உங்கள் அப்ளிகேஷன் செலக்ட் ஆக வேண்டும் என்றால் உங்கள் அப்ளிகேஷனும் ரெஸ்யூமும் தனியாக தெரிய வேண்டும். அதனால் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை கவனமாக படித்து அதற்கேற்ற மாதிரி உங்கள் ரெஸ்யூமை எடிட் அல்லது ரீஆர்டர் செய்வது மிகவும் முக்கியம். விண்ணப்பங்களை ஆன்லைன் முறையில் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும். இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிப்பது என்பதை விரிவாக காண்போம். கரியர்ஸ் பேஜை ஓபன் செய்து கொள்ளுங்கள். இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கு நீங்கள் லாகின் செய்ய வேண்டும். கேண்டிடேட் லாகின் பட்டன் கிளிக் செய்யுங்கள். லாகின் பேஜ் ஓபன் ஆகும். இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் என்டர் செய்து லாகின் செய்து அப்ளை பட்டன் கிளிக் செய்யுங்கள். உங்களிடம் அக்கவுண்ட் இல்லை என்றால் கிரியேட் பட்டன் கிளிக் செய்யுங்கள். நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், பாஸ்வேர்ட் என்டர் செய்து புதிய அக்கவுண்டை உருவாக்கிக் கொள்ளுங்கள். OTP வெரிஃபை செய்யுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் என்ற செய்தி தெரிவிக்கப்படும். மீண்டும் லாகின் செய்யுங்கள். அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷனல் டீடைல்ஸ், கரியர் ப்ரொஃபைல், அதாவது நீங்கள் எந்த துறையில் பணியாற்ற விரும்புகிறீர்கள் என்பதை தேர்வு செய்யவும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்: நீங்கள் ஃப்ரெஷர் என்றால் இதை ஃபில் செய்ய வேண்டாம். லாங்குவேஜ் நோன் ஃபில் செய்து சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் செய்து ரெஜிஸ்டர் பட்டன் கிளிக் செய்யுங்கள். மீண்டும் கரியர்ஸ் பேஜை ஓபன் செய்து அப்ளை பட்டன் கிளிக் செய்யுங்கள். விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்படும். நீங்கள் சப்மிட் செய்யும் விண்ணப்பம் ஷார்ட் லிஸ்ட் செய்யப்பட்டு சில நாட்களில் உங்களுக்கு அறிவிப்பு அனுப்பப்படும் அல்லது இந்த வெப்சைட்டில் விவரங்களை பெறலாம். வேலைக்கு விண்ணப்பிக்கும் முன்பு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை முழுமையாக படிக்கவும். லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். Beware of fake job offers. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. மேலும் வேலைவாய்ப்பு வீடியோகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயன் உள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிகளிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். Stay tuned.